அவ்வளவுதானா? சத்தம் பத்தல. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம். சொல்லுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம். இன்னொரு முறை கூட, புது வாழ்வு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் பிள்ளைகளை மறவாமல் மாதம் முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் மாதம் முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினாரா? அதனால நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர் புதியவைகள் தோன்ற செய்வார். சாம்பலை சீகாரமாக நாம் துதிக்கும் பொழுது அவர் மாற்ற வல்லமையுள்ளவர். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய் சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்வார் சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் இந்த மாதம் அவர் கம்பீரத்தோடு அறுக்க செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீங்க ஏந்தி நின்றிருக்கிற உங்க கரங்களை அவர் கொடுக்கிற கரங்களாக மாற்ற போகிறார். அது எப்ப நடக்கும்னா, இந்த கரங்களை யூஸ் பண்ணும் பொழுது. சத்தமா கையை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோமா?